ஹாய், வெல்கம் டு அப்டேட் மச்சி ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் தமிழ்நாடு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிசல்ட் எப்போ வெளியாகும், எந்த வெப்சைட்டில் பார்க்கலாம், எஸ்எம்எஸ் மூலிமா வருமா, மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன் ப்ராசஸ் எப்பயுமே ஆரம்பமாகும்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு முழுக்க பல வேல்யூவேஷன் சென்டர்ஸில் டீச்சர்ஸ் ஆன்சர்ஸ் ஷீட்டை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மார்க் என்ட்ரி பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ரீடோட்டல் செக்கிங் பண்ணுவாங்க, டேட்டா பேஸில் அப்லோட் பண்ணுவாங்க. இப்படி பல ஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் ரிசல்ட்டு ரிலீஸ் ஆக சில வாரங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கடந்த வருட ட்ரெண்டை பார்த்தா பொதுவாக மே மாதம் 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் 10th ரிசல்ட் வெளியாகும். இந்த வருடமும் அதே மாதிரி மே மந்தில் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக டேட் இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் கல்வித்துறை விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாணவர்கள் தினமும் ஃபேக் நியூஸை நம்பாமல் அஃபிஷியல் அப்டேட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற அறிவுரையும் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து ரெண்டையும் யூஸ் பண்ணி ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா tn.result.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட்லேயும் பார்க்கலாம். அப்படின்னா dge.tn.government.in இந்த 2 வெப்சைட்டில் பார்க்கலாம். இது 2 வெப்சைட்டுமே சேஃபான வெப்சைட்டுன்னு கவர்மெண்ட் மூலிமாவே அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ரிசல்ட் டே அன்னைக்கு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, சர்வர் ஸ்லோ ஆகலாம், வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம், ரிசல்ட் லோட் ஆகவே லேட் ஆகலாம். இதை மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்காக நீங்கள் பேனிக் ஆக வேணாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது திரும்பவும் ரீட்ரை ஆகி திரும்ப ஓப்பன் ஆகிடும். டெம்ப்ரவரி மார்க் ஷீட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரிஜினல் மார்க் ஷீட் ஸ்கூலில் தான் கிடைக்கும். அதனால் ஆன்லைன் காப்பியை மட்டுமே வச்சு ஃப்யூச்சர் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டுக்கு பாஸ் ஆக மினிமம் மார்க் 35 மார்க்ஸ் அந்த மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. யாருக்காவது மார்க் குறைவாக வந்தாலும் ஃபீல் ஆகனா ரீடோட்டல், ரீவேல்யூவேஷன் இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் திரும்ப பார்த்துக்கலாம். அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் பொறுமையாக விடுவாங்க. ரிசல்ட் நல்லா வந்தாலும் சரி குறைவாக வந்தாலும் சரி, இதனால தான் வாழ்க்கையின் முடிவுன்னு கிடையாது. 10th ரிசல்ட் ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். அதற்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ அஃபிஷியலாகவே ரிசல்ட்டுன்னு சொல்லி விடலை. ஆனால் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா May 20 தான் ஃபைனலாக ரிசல்ட் வெளியிடுறதா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதனால் May 20 மேக்ஸிமமாக 10th பப்ளிக் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் எஜுகேஷன் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திங்க. தேங்க்யூ.